இளையராஜானா எனக்கு சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. அவருடைய இசைகள் இல்லாமல் என் இரவுகள் முடிவதில்லை எப்பொழுதுமே. அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 85 கிட்ஸ் நான். ஸோ மில்லேனியல் கிட்ஸ், அதனால வந்து அந்த 80s 90s அந்த பாட்டெல்லாம் இருக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில வச்சிருந்தாங்க ஜூலை லாஸ்ட் இயர்ல. பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப கூட நான் சென்னையில இருந்து புக் பண்ணியிருந்தேன் அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப சென்னையில போட்டாங்கன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட 3 மாசம் முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். இந்த நாளுக்காக காத்திருந்து காலங்கள் போகாது. மழை இடி எதுவா இருந்தாலும் வந்தே தீரணும்ட்டு எல்லா ப்ரிப்பரேஷனோடவும் நாங்க வந்தாச்சு. ஓ, நான் நினைய தயாரா வந்திருக்கேன். வரும்போதே வண்டியில வரும்போதே அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டே வந்தேன். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் எனக்கு இளையராஜா முகமே தெரிகிறது. 5:30 மணிக்கு கேட் ஓபன் பண்ணுவாங்க, 7 மணிக்கு தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு உள்ள வந்துட்டோம். ஆமா, 1 மணிக்கே வரணும்னு நினைச்சோம். சரி 3 மணிக்கே வந்துட்டோம் மழை காரணமா. ஓகே, பார்க்கணும். இசை கடவுளை பார்த்தே தீரணும். ஓ, அல்டிமேட்லி ஐ எம் ரெடி, ஃபுல் ஆன். நன்றி. என் நேம் பவானி. நான் குரோம்பேட்லேருந்து வரேன். நான் வந்து இளையராஜாவோட தீவிர ரசிகை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். 1:30க்குலாம் வந்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். எனக்கு என்னோட பேர் வந்து உஷா, ஆவடியிலேருந்து வர்றோம். இளையராஜாவோட பைத்தியம் பிடிச்ச ரசிகை நான். இன்னைக்கு இவரை பார்க்க போறேன்னும் போது எனக்கு ஒரு பயங்கரமாக எக்ஸைட், எனக்கு சொல்ல முடியல என்னால். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்க போகிறது. என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 80s கிட் தான். ஆமா, அது என்னால் அப்படி அவர் என்ன படிச்சாலும் எனக்கு பிடிக்கும். அவரை பார்த்தா போதும் எனக்கு, அவ்வளவுதான். அவர் பாடணும்னு கூட இல்லை, அவரை பார்த்தாலே போதும் எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. வெரி எக்ஸைட்டட். நான் பிறந்ததுலேருந்து கேட்டு பாடலை லைவாக கேட்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு. பெங்களூர்லேருந்து 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து தங்கினேன். அங்கே நான் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த மாதிரி ஷோக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு. சொல்லுமா, ஸ்டார்ட் பண்ணு. என் பேர் நாராயணன். நான் வடபழனிலேருந்து வரேன். ஸோ இளையராஜா கான்சர்ட் பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கோம் நானும் சாரும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா அது. பட் கான்சர்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதோட இன்ஸ்ட்ருமெண்டல், மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்டல் எப்படி இருக்கும், எஃபர்ட்ன்றது ஒரு என்தூசியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்றது ரொம்ப